ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்கண்ணே, முடியலண்ணே. இல்லை இவங்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு பேசாமல் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம்டா. அண்ணே இவங்க இழுப்பு நம்ம போயிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு யார் லைன் பையன் பார்த்துக்குறோம். ஏய் லைன் போடலாம், பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிருமுடா. வாணே. என்னாச்சு? வேற என்ன, நம்ம கம்பெனி தான் பிரச்சனை. இன்றைக்கும் போனஸ் போட மாட்டேன் ரவி. போனஸை போய் கேட்டால் போய் வேலையை பாரு, நாளைக்கு தான் போகிறேன்னு திமுறா பேசுகிறேன். உறுதியாக சொல்லிட்டாங்களா? ஆமாம் ரவி, போய் மேனேஜர்கிட்ட போய் பேசி பார்த்துட்டோம். நாளைக்கு வரேன்னு சொல்கிறாரு. அதான் என்ன பண்ணு தெரியாமல் வெளியே நின்று புலம்பிட்டு இருக்கோம். நீ வேணா போய் பேசி பாரு ரவி. சம்பளம்ண்ணே. மாலிக் சார் வா ரவி, லைனுக்கு போலையா? போனஸு என்ன உன்னையும் கிளப்பி விட்டானுங்களா? பேசாமல் லைனுக்கு போய் வேலையை முடிச்சுட்டு வா. நாளைக்கு போனஸ் கொண்டாந்து வேலையை பார்த்துருவோம். அப்படி இல்லைனா அட்வான்ஸ் வாங்கி தரேன். இல்லை தீபாவளிக்கு எதுவுமே வாங்கலை, அதான் போனஸு. சங்கடப்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம், நாளைக்காவது வந்துடும்ல. ரவி, நான் உள்ள உங்களுக்காண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கை இல்லைண்ணா செலான் எழுதி கையெழுத்து போட்டு கவுண்டரில் போட்டு போங்க. ஒன்று போனஸு இல்லை அட்வான்ஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கி தரது என் பொறுப்பு. 10 நிமிஷம் லைனில் இருக்கணும், கிளம்பு. செல்லான்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு டேட் ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் நேம் எழுதிருங்க. எவ்வளோ 2000 அட்வான்ஸ் வாங்குறீங்களா? 2000 போட்டுருங்க. அப்படியே இந்த இடத்துல வேர்ட்ஸில் எழுதிருங்க. 2000 வேர்ட்லேருந்து வேர்ட்ஸில் எழுதிட்டு சைன் போட்டுருங்க. சைன் போட்டு கொடுத்துட்டு போங்க. தௌசண்ட்க்கு ஸ்பெல்லிங் TWO THO USAND ONLY. டூக்கும் லீக்கும் தெரியும், 1000க்கு தான் தெரியும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சைன் போட்டுருங்க. சரி, ஓகே. சரி பார்த்துக்கோ. ஏய் நமக்காக உட்காந்துருக்கோங்க, எல்லாத்துக்காக தானே உட்காந்துருக்கோம். விடுறா ஒரே போட்டோம். நான் ரவினே, லைனுக்கு கிளம்பிட்டீங்க போல. ஆமாண்டா, நாங்களும் கிளம்பிட்டோனே. சார். சார் யாருப்பா? கொரியர் சார். இந்தாங்க சார். ஓ, இதில் ஒரு கழுத்து போட்டுருங்க. இந்த இங்கேயா? ஆமாங்க. ஐயா ஐயா, என்ன மணிஷு? தீபாவளி வந்துருச்சு, தீபாவளி காசுன்னு வரலையா ஐயா? ஏதாவது பார்த்து கவனிச்சு விடுங்கயா. சரி வா வா வா, பார்த்து வாயா, இங்கிட்டு வா. இருப்பா வர்றேன். சரிங்க. இந்தா வச்சுக்க. தேங்க்ஸுங்க. சரிங்க, நல்ல தீபாவளி கொண்டாடு. மா தம்பி, தீபாவளி காசு ஏதாவது பார்த்து கொடுக்குமா? தம்பி ஐயா, உங்களுக்கு எதுவும் தீபாவளி காசு வேணுமா? பேனா. ஓ இந்தாங்க.
சார் வாங்க சார் வாங்க வாங்க தீபாவளி ஆஃபர் சார் வாங்க சும்மா மாட்டி பாருங்க இந்த தம்பி இந்த கலரா இதாயா சோப்பு கலரா வாங்க தீபாவளி ஆஃபர் சார் வாங்க சார் வாங்க ஆமா என்னம்மா எவ்வளோண்ணே இந்த ஹெல்மெட்டு? 2000 ரூபாய் ஹெல்மெட்மா 1500 ரூபாம்மா அந்த ஹெல்மெட் எடுங்க. இதாம்மா அது இல்லைண்ணே அந்த சிவப்பு கலர் ஹெல்மெட்டா அது. இந்தம்மா இதுவா சார் நாங்க போட்டு பாருங்க போட்டு அண்ணா போட்டு பார்க்கலாமா? போட்டு பாருங்க அண்ணா இதுக்குள்ள இருக்கல இந்த பஞ்சு உரியாது இல்லண்ணே? ஒன்றும் உடையாது இல்ல? எவ்வளோண்ணே இந்த ஹெல்மெட்? 2000 ரூபாய் ஹெல்மெட்மா ஆஃபர்மா 1500 ரூபா தான்மா. 1500 ரூபாவா? இதை விட கம்மியா ஏதாவது பெருசா காட்டுங்க. இருக்குமா 1500 ரூபா ஆஃபர்ல 1000 ரூபா தான்மா. 1000 ரூபாவா? ஆமாம்மா ஆமாம்மா வாங்க சார் வாங்க 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 அண்ணே வாங்க அண்ணே இந்த ஹெல்மெட் கொஞ்சம் எடுத்து வைங்கண்ணா, நான் ஒரு 5 நிமிஷம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். எடுத்து வைங்கண்ணா, யாருக்கும் கொடுத்துறாதீங்க. தம்பி அந்த ப்ளூ கலர் ஹெல்மெட் எடுத்து வைப்பா, நான் இப்போ வந்துடுறேன். என்னடி நடக்குதுங்க? என்ன ஓடி பிடிச்சி விளையாடுறியா? அப்படிலாம் இல்லை மாமி, ஒரு 1000 ரூபாய் போனஸா கொடுங்க மாமி. என்ன போனஸா? விட்டா பென்ஷன் பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் கேட்ப போல தெரியுது. ஐயோ ப்ளீஸ் மாமி, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் மாமி, ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுங்க மாமி. அட்வான்ஸா? அதெல்லாம் கொடுக்க முடியாதுடி, மாமாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகும். இப்போ எதுக்குடி உனக்கு 1000 ரூபாய்? ஐயோ நான் வந்து சொல்கிறேன், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க மாமி ப்ளீஸ் மாமி, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் மாமி ப்ளீஸ் மாமி, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க மாமி. நீங்கள் வேணா மாமா கிட்ட கேட்டு பாருங்க மாமி, அடுத்த மாதம் கூட என் சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்க மாமி ப்ளீஸ் மாமி, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க மாமி. இருடி வாரேன், அவர் வேற என்ன சொல்ல போகிறாரோ தெரியல, கேட்டு பார்க்குறேன். ஏன்னா இந்த கீதாவுக்கு 1000 ரூபாய் அட்வான்ஸாக வேணுமா, ஏதோ அவசரமா கேட்குறான். அட்வான்ஸா? என்னது இது புது பழக்கமா இருக்கு? ஏங்க அடுத்த மாதம் சம்பளத்தில் இந்த 1000 ரூபாய் பிடிச்சிட்டு போங்க, ரொம்ப கெஞ்சுறா, கொடுத்து தொலைக்கும். இன்னைக்கு 1000 ரூபாய் கேட்பான், நாளைக்கு 5000 ரூபாய் கேட்பான். ஒரு தடவை கொடுத்து பழகிட்டேன், அப்புறம் இதே பழக்கமாய் போயிரும் பார்த்துக்க. சரி இந்த ஒரு தடவை தானுங்க, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. என்னமோ செய் போ. முதல்ல போய் பாத்ரூமை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு போகும்போது வாங்கிட்டு போ. பாத்ரூம் கழுவிட்டேன். என்னடி கழுவுனியா இல்லை சும்மா தண்ணியை ஊற்றி விட்டு வந்துட்டியா? இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் இந்தாடி, நாளைக்கு வராம இருக்கிறாத. தீபாவளி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் லீவு, வேலை நிறைய கிடக்கு. வந்துடுடி. என்ன? சரி மாமி, கண்டிப்பாக வந்துடுறேன். அண்ணா இங்க ஒரு ஹெல்மெட் வந்து பாத்தீங்களா? இல்ல பார்க்கலையம்மா. எவ்வளோக்குண்ணே? 60 ரூபாய்க்கு கொடுங்க. 60 ரூபாய்க்கா? மீட்ரு பார்த்துங்கண்ணே. எவ்வளோ தம்பி? அண்ணே 60 ரூபா வாங்கிக்கண்ணே. கொடுங்க. இருங்க இருங்க. வாண்ணே.
100 ரூபாய்க்கு. சண்முகா அந்த கார்டு மிஷின் எடுத்து சார்ஜ் போடு. அந்த கார்டு மிஷின் ஏய் சச்சினே, டேய் பாத்து வா. வர்றா. சரி இரு. வா உட்கார். உட்கார். போலாமா? என்னப்பா போனஸ் போட்டாச்சா? இல்லைப்பா, நாளைக்குன்றானுங்க, இன்னும் போடல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாமி கிட்ட 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன். 1000 ரூபா வச்சுக்கிட்டு என்னத்தை பர்ச்சேஸ் பண்ண முடியும்? ஹலோ சார், வீட்டில் 600 ரூபாய் இருக்கு, பேசாம வாங்க. நாம இன்னைக்கு நைட்டு டவுனுக்கு போகிறோம், நமக்கு தேவையானதை வாங்குறோம். போனஸ் போட்டோன்னு வாங்கிக்கலாம். அட நீ வேற, நிஜமாலே அந்த கடையில் ஒரு சேலை கூட விளங்கலை. இதை விட நல்ல சேலைலாம் நம்ம வீட்டு தலைக்காணியில் இருக்கு. நிமிஷம் தூக்கேன். ஏண்டா? தூக்குப்பா நிமிஷம். என்னடா? போலீஸ் ஸ்டேஷன் சூப்பரா இருக்குப்பா. சந்தோஷம்டா. அதுக்குன்னு பொழுதனிக்கு அதையே போட்டு ரப்படி அடிக்க கூடாது. ஏய், அவனை எதையும் சொல்லிக்கிட்டே இருக்காத, போடுறதுக்கு தானே வாங்கி கொடுத்துருக்கோம். உன் பிள்ளைய ஒன்றும் சொல்லிடக்கூடாது. நீ போடுறா. அப்பா ஷூப்பா. எங்கடா? பா அதுப்பா, அந்த பச்சை கலர் ஷூப்பா. இறங்கி பாப்போம். அண்ணா அந்த ஷூ காட்டுங்கண்ணா. தம்பி அண்ணன் ஷூ எடுத்து போடியா. அண்ணே இது எவ்வளோண்ணே? நே கொச்சுக்காம கவர் போட்டு போடணே, மத்தால் போட வேணாமா? சரி. அதுவா 300 ரூபா இருந்துச்சு. போடுறா. போமா, தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுமா, வீட்டுல போய் சந்தோஷமா இருமா. போமா, 1000 ரூபா 500, 500 ரூபா 300 போனா பொழுது போனா கிடைக்காது. அனைத்து வகையான செருப்புகளும் நம்ம கடையில, அழகான செப்பல், லேடிஸ் செப்பல், ஜென்ஸ் செப்பல், எல்லாத்துக்கும் நம்ம கடையில செருப்பு இருக்கு. வந்து வாங்கிட்டு போங்க, சந்தோஷமா இருங்க. சரியா இருக்கா? அம்மா வாங்க, அக்கா வாங்க, ஐயா வாங்க. பா நல்லா இருக்குப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு சூப்பரா இருக்கும்பா. நல்லா இருக்குக்கா. பிடிச்சிருக்குண்ணா. 300 ரூபா. சரி கொடு. 100 ரூபான்னு தாங்க. எவ்வளோமா சொன்னேன் நானு? 300 ரூபா சொன்னீங்க. அதான் ரேட்டு. கிளம்புமா. அண்ணா இது எவ்வளோங்கண்ணா? நம்ம கடையில் எல்லாம் ஒரே ரேட்டு தான். 1000 ரூபா ஷூ 500 ரூபா, 500 ரூபா ஷூ 300 ரூபா. நீங்கள் கையில் வச்சிருக்க ஷூ 300 ரூபா. 150 ரூபாய்க்கு கிடைக்குமா அண்ணா? 150. ஏயா 500 ரூபா ஷூ 300 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு 150 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா? வந்துட்டாங்க குடும்பத்தோட ஷூ வாங்க. வச்சிருப்பாயா மத? யோ இந்தாயா உன் 300 ரூபாய் ஷூ, நீயே உன் தலையில தூக்கி வச்சுக்க. கிளம்பு கிளம்பு. முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்லையா? அப்பனும் மவனும் சேர்ந்து ஆட்டமா ஆடுறீங்க, முதல்ல ஒண்ணு உதைக்கணும். நடா வீட்டுக்கு. பெரிய ஊர்ல இல்லாத ஷூ விற்கிறோம். ஏய் கீதா, 2 நிமிஷம் கோயில் பார்த்து நில்லுங்க. இப்போ நீ வரியா இல்லையா? கேட்க மாட்டியா நீ? அண்ணே நான் சொல்றது ஒரே நிமிஷம் கொஞ்சம் கேளுங்கண்ணே. என்னங்க, ஒரு ஷூ தான் 20 ரூபா தாங்க கிடைக்கும். பிளாட்பாரத்தில் கடையை போட்டு நீங்கள் கொடுக்குற காசு வச்சுனா என்ன மெச்சு விட கட்ட போகிறேன்? அந்த மாதிரி நம்ம அப்படி பேசி போகுது. இல்லைங்க, நீங்கள் கூட்டத்துக்கு முன்னாடி சத்தமாக பேசுனதுனால பொசுக்குன்னு கோவப்பட்டு ஏதோ பேசிட்டா. நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்கண்ணே. என் பையன் போலீஸ் ட்ரெஸ்ஸு கேட்டு 1 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தான் என்னால் அதையே வாங்கி கொடுக்க முடியுது. அதோட பாக்கி என்கிட்ட 150 ரூபா தாங்க இருக்கு. ஃபோன் இருக்குண்ணே, இதை வேணா வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் பாக்கியை கொடுத்துட்டு நான் நாளைக்கு காலையில் வந்து ஃபோனை திரும்பி வாங்கிக்கிறேன். அவனை பாருண்ணே, ஷூவே பார்த்த மேனிக்கு நிற்கிறான். ஷூ இல்லாமல் வீட்டுக்கு போனால் ஏங்கி போயிடுவாண்ணே. கொஞ்சம் யோசிண்ணே. ஏழை வாடா. இந்தடா மாமாவோட தீபாவளி கிஃப்ட் வச்சுக்க. தேங்க்ஸ் மாமா. மாமா கிஃப்ட் கொடுத்தாங்கம்மா. ரொம்ப நன்றி. வாங்க 1000 ரூபா 500 ரூபா 300. வாங்க 1000 500 500 300. ஏய் வாடா.
என்னமோ அந்த பேச்சு பேசினாரு. அவர் ஒரு பிள்ளைக்கு அப்பாவாக தானே இருப்பார். ஏன்பா நீலாம் சின்ன பையன் இருக்கும்போது எப்படிப்பா தீபாவளி கொண்டாடின? நானா, உங்கள் தாத்தா பேங்க்கில் வாட்ச்மேனாக வேலை பார்த்தாரு. அங்கே வரவங்க எல்லாரும் ஸ்வீட்டு, வெடி டப்பா, ட்ரெஸ்ஸு அப்படின்னு நிறைய கொடுப்பாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவாரு. அதை வச்சுட்டு நான் ஜாலியாக கொண்டாடுவேனே. ஏன்பா அப்போ நீயும் வாட்ச்மேனாகவே இருந்தா எனக்கு எல்லாம் கிடச்சிருக்கீங்களப்பா. ஏய், அதான் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன? பேசாம படு, இல்லைன்னா அடி வெளுத்துருவேன் பார்த்துக்க. வாய் உனக்கு வர வர ரொம்ப நீளுது. அவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாம சொல்லிட்டான். நீ இன்னுமா அதை மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்க? எங்கள் அப்பா என்ன அப்படி கேட்கவே இல்லையே. ஆனால் என் பையனை நான் அப்படி கேட்க வச்சிட்டேன்ல. ஏதோ பண்ணுது கீதா. யாரும் பெத்தவளை பார்த்து அந்த வார்த்தையை ஈஸியாக கேட்டுற மாட்டாங்க. ஏன்னா 10 மாதம் சுமந்துட்டோம்ல. ஆனால் ஒரு அப்பனை பார்த்து அந்த வார்த்தையை ஈஸியாக கேட்டுருவாங்க. அவன் என்னைக்கு அப்பா ஆகுறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத. உள்ள வா. மணி வாகிதா, சச்சினை கொஞ்சம் பார்த்துக்கிறியா? இன்னைக்கு அவனுக்கு லீவு. நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி கீதா, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே முகம் ஏன் வாட்டமா இருக்கு? அதுவா, போனஸ் ஒன்றும் போடலடி. இந்த அந்தானு டெய்லி இழுத்து அடிச்சுட்டே கிடக்காங்க. அதான் அந்த மனுஷன் மூஞ்சி அப்படி இருக்கு. சச்சினே, இங்கிட்ட அங்கிட்ட போகாம ஒழுங்கா இங்கனக்குள்ளேயே கிடக்கணும். சரியா? அம்மா வந்துடுறேன். வரேன்டா. யா சச்சினே, சாப்பிட்டியாயா? சாப்பிட்டேன் தா. தம்பி இருக்கான் பாரு, விளையாடு. சரி தா, போறேன். இது வேற போலாமா? என்னடா குரங்கு மாதிரி வந்து குதிச்சிட்டு இருக்க? அவன் இருக்கிற கடுப்பு தள்ளுறா. ஏய், நீ மாப்ள வண்டி எடு. என்ன காலையில இவ்வளவு கோவமா இருக்கிறியா? ஆமா, என்ன பிரச்சனை? நானே போனஸ் போடலன்ற கடுப்புல இருக்கேன். அட நீங்க வேற மாப்ள, போனஸ் எல்லாம் ஒரு மேட்டரா? அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. தீபாவளி வியாபாரத்துக்கு ஒரு ஆளு குறையுது. 4 மணி நேரம் தான் வேலை. 2000 ரூபா கொடுக்குறாங்கயா. வீடுந்தா தீபாவளி, நம்ம வீடெல்லாம் ஜெகஜோதியா இருக்கும்யா. ஊரே மிச்சு போயிடுவாங்க. வர்றியா வரலையா? நீ முதல்ல வண்டி எடு. என்ன காதுல விடுவே தள்ளுறா டே. இரியா சொல்றத கேளியா. இங்க வரியா பேங்க்ல கூட இப்படி காசு கொடுக்க மாட்டாங்க. வாயா, இங்க வரு. ரைட்டியா, போயா போ, உனக்கு நேரம் சரியில்ல. அவனுக்கு கையில காசு, வாயில தோசைன்னுவாங்க. பயவுளைக்கு கொடுத்து வைக்கல. பா, எனக்கு என்ன, இந்த மாதிரி ஊருக்குள்ள கொள்ள பேரும் பொண்டாட்டிக்கு பயந்தவங்கள தான் இருக்காங்க. ஆனா இந்த குண்டலகேசி மட்டும்தான் பொண்டாட்டியை கரண்ட காலில் வச்சிருக்கான். நான் வரேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காத. இன்னைக்கு கண்டிப்பாக போனஸ் போட்டுருவாங்க. சரியா?
கொஞ்சம் சிரிச்சாதான் என்னவா? சரி வரேன். வேண்டும் 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 கொடுத்துடு 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 வேண்டும் 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 வேண்டும். என்னடா சொல்றாங்க? இதெல்லாம் தர மாட்டாங்கண்ணே. சும்மா மேனேஜர் வாரான் போறான் போட்டு உழப்புறாங்கண்ணே. பெசா நீ சேர்ந்து கத்துனே. கொடுத்துடு 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 வேண்டும் 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 வேண்டும். ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்டு பேசுங்க. போறதாலண்ணே பாத்துக்கோங்க. தம்பி, இந்த போராட்டத்துக்கும் மறியலுக்குள்ள இங்கே வேலை இல்லை சரிங்களா? ஓனர்கிட்ட பேசியாச்சு. சாயந்தரம் 6 மணிக்குள்ள உங்களுக்குலாம் போனஸ். 6 மணி வரலாம் வெயிட் பண்ண முடியாதுண்ணே. இப்பயே சொல்லணும்னா ரோட்ல போய் உட்காந்துருவோம். எப்போ 6 மணிக்குள்ள போனஸ் வரலன்னா முன்பணம் வாங்கி தரேன்ப்பா சரியா? இப்போதைக்கு இருக்கிற வேலையை போய் பாருங்க போங்க. சார் போங்க சார். நேத்துல இருந்து இந்த காரியத்தை சொல்லிட்டீங்க. போனஸ் வாங்காம இந்த இடத்துல நகரதா இல்ல. சொகுசு காத்தா ஃபேன்ல உட்கார்ந்தா எங்க கஷ்டம் எப்படி சார் தெரியும்? வெயில்ல தெருவா சுத்துற நாங்க. நான் பேசிட்டு தானே பாய். உங்களுக்கு என்ன தீபாவளியா? ஈஸியா சொல்லிடுவீங்க. நாங்க தான பாடா படுறோம். கொடுத்துடு 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 வேண்டும் 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 ஹலோ சொல்லு மாப்ள. டேய் இங்கே செம்ம கடுப்பேத்துறாங்கடா. ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில. கையில் வேற சுத்தமாக காசு இல்லை. சரி இப்போ என்ன மாப்ள, காசு எதுவும் வேணுமா? இல்லை காலையில் தீபாவளி வியாபாரத்துக்கு வேலை செய்யணும். காசு தரேன்னு சொன்னல. அப்படி வா வலிக்கு. காலையில் நம்ம வீட்டு எஜமானியம்மா அந்த பேச்சு பேசிச்சு. டேய் அதை விடுறா. இப்போ அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அடா வா மாப்ள, உனக்கு இல்லாதா? மோளை வீட்டில் போய் வண்டியை பாட்டு பஜாருக்கு வந்துட்டு கால் பண்ணு மாப்ள. சரிடா நான் உடனே வரேன். அக்கா வாங்க, அக்கா வாங்கக்கா, சேலை வாங்கிட்டு போங்கக்கா, வாங்கக்கா வாங்கக்கா, அக்கா வாங்க, அம்மா வாங்க.
ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி அண்ணன் தடையை பார்த்தா கிடைக்காது டவக்கு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் வாங்க 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 ஐயா வாயா 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 யோ மாப்பிள்ள உன்னதான் எதிர்பார்த்துருக்கேன் இங்கே பாரியா எல்லாம் செக்குடு சட்டை தான் பிரிண்டட் சட்டை தான் வித்துறேன் 1000 ரூபா சட்டை 500 ரூபா 2000 சட்டை 1000 ரூபா புரியுதா இந்தா 1000 ரூபா அட்வான்ஸ் வச்சுக்க செட் 500 ரூபா வாங்கம்மா தீபாவளி ஸ்பெஷல் வாங்கம்மா வாங்கண்ணா 2000 செட் 1000 ரூபா 1000 செட் 500 ரூபா வாங்கண்ணா அண்ணா வாங்க 2000 செட் 1000 ரூபா 1000 செட் 500 ரூபா அக்கா வாங்கக்கா வாங்கண்ணா 2000 செட் 1000 ரூபா 1000 செட் 500 செட்டப்பா என்னப்பா இரு பாக்குறேன் 2010 நல்லா இருக்காடு 5 ரூபா நீங்க வேற ஏதாவது வேணும்னு பாருங்க இல்ல அது இல்ல அது வைங்க இது 1000 ரூபா இது 500 ரூபா இன்னும் கொஞ்சம் புடி இந்தா இது இங்கேயே வச்சுக்கோ அண்ணே தான்கினே அண்ணே எனக்கு வேணாம் நான் வந்து எடுத்துக்கிறேன் அது ஓகேவா அது 1000 ரூபாண்ணே வாங்கக்கா வண்டி இருக்கு வீடு வேற பூட்டிருக்கு அதை காணும் சாப்பாடு அப்படியே இருக்கு எங்க போனார் இவரு அம்மா ஏய் சச்சினே அப்பா எங்கடா தெரியலையம்மா நான் பார்க்கலம்மா பார்க்கலையா எங்க தான் போனார் இவரு இந்தாங்க பிடிங்க உட்காந்து பாருங்க நீங்க கவரை பிரிக்காதீங்க பாருங்க ஏய் அது எடுக்க யார் நீங்க அண்ணா ஏய் அண்ணா எங்க இருக்கீங்க ஒருத்தனை போட்டு ஏன்னா எத்தனை பேர் அடிக்கிறீங்க எல்லாரும் சும்மா இருக்காங்க உனக்கு என்னடி அவங்களுக்கு எதையும் ஒன்று கிடையாது எனக்கு எதையும் ஒன்று இருக்கு சரியா அர்ரா போடி அர்ரா ஐயா அது பஞ்சாயத்து கூட்டிட்டாங்கயா ஆரம்பிச்சிட்டாங்களா எதுக்கு அடிக்கிறீங்க யாரு காட்டிங்களா என்னன்னு எதுக்கு அடிக்கிறீங்க என்ன பஞ்சாயத்து எந்த தப்பு பண்ணல யாரா நீ ஏன் தெரியலையா என்னடா சண்டை இங்க வாடா இங்க ஏட்டையா இவனை பிடிச்சி வண்டியில ஏத்துங்க ஏண்டா எதா இருந்தாலும் நீ கை வைப்பியா ஸ்டேஷன்ல நான் ஒன்றும் பண்ணல சார் தம்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் பண்ணல சார் புரிச்சுக்கோங்க சார் ஏட்டையா அவனை உள்ள தூக்கி உட்கார வைங்க கணேசா வண்டியா ஸ்டேஷன் ஓடு அந்த பையில திறந்து விடுங்க கணேசா ஸ்டேஷன் கணக்கில் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க
ஃபோனு. தம்பி ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுப்பா. இந்தா இது செலவுக்கு வச்சுக்க. இது ஏன் பண்ண இல்லை சார். எஸ்ஐ சார், கழுகு ஒன்று முயலை வேணும்னு காயப்படுத்தல. அது முயலோட விதி சார். எந்திரி, அண்ணன் எங்க போகுது? வந்துரும். ராத்திரியில இருந்து 2 பேரும் சாப்பிடாம கிடக்குறீங்க. சச்சினு எந்திரியா, எது சாப்பிட்டு படு. அத்தை 4 வாய் ஊட்டி விடுறேன். எந்திரி. வாங்கிக்கோ. அப்பா எப்பதான் வருவாரு? இல்லையா, நீ ஆவாங்கயா, அப்பா வந்துரும். ரவினே இல்ல எங்கண்ணே போன? யோ எங்கே தான் போன? அண்ணே என்னண்ணே ஆச்சு? ஏய் ரவி, எங்கெல்லாம் ஏன் தேர்றது உன்ன? நேற்றுலேருந்து உன்னை காணணும், பொண்டாட்டி பிள்ளைன்னு தவிச்சு போயிருக்காங்கய்யா. ஏண்ணே இப்படி இருக்க? முதல்ல ரொம்ப நன்றிங்க. என்னையும் ஒரு மனுஷனை மச்சு தேடினீங்களே. நான் எதுவும் சொல்கிற நிலைமையில இல்லை. நான் முதல்ல வீட்டுக்கு போகிறேன். சரி நீ கிளம்பு. இதான் உன் போனஸ். போனஸா? இப்போ அதே எல்லாருக்கும் வந்துச்சா? முதலே வந்திருந்தா. சார் நீங்கள் எப்படி இங்கே? என்ன பாய், உங்களுக்கு என்ன தீபாவளியா? ஈஸியா சொல்லிடுவீங்க. நாங்க தானே பாடா படுறோம். குடுத்துடு 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 வேண்டும் 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 வேண்டும். சொல்லுங்க மாலிக். அண்ணே நாளைக்கு தீபாவளிண்ணே. போனஸ் போடல் வெளியே பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்குண்ணே. புரியுது மாலிக். நான் என்ன இங்கே விளையாண்டுக்கிட்டு நினைக்கிறீங்களா? அண்ணே மற்ற கம்பெனிலாம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. நம்ம இன்னும் போனஸே போடலண்ணே. சரி, அதுக்கு நான் இப்போ என்னடா பண்ணணும்னு நினைக்கிறேன்? நமக்காண்டி ஓடி ஓடி உழைக்கிறவனே. இந்த வருஷத்தில் ஒரு நாள் பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள்னு இது. அன்றைக்கி நம்ம இப்படி பண்ணக்கூடாதுண்ணே. பாவனே. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். போட வை. நம்ம போனஸே வாங்க முடியாது. ரொம்ப நேரமா கூப்பிட்டு வராங்க. உள்ள விட்டு அடிப்பாங்களோ? எங்களுக்கு பிரச்சனை ஆகாதியா, நல்லதே நடக்கும். பார்ப்போம், ஒரு பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். சொல்லுங்க. பாரு மாலிக், அம்புட்டு கோவமா? நீ ஃபோனை கட் பண்ணுறனால எதுவும் ஆக போகிறதில்ல. பணம்லாம் ரெடி பண்ணியாச்சு. அண்ணே தம்பி, உனக்கு 1000 ரூபாய் பிரச்சனைனா எனக்கு 1,00,000 ரூபாய் பிரச்சனை. நான் என்ன போனஸ் கொடுக்கக்கூடாதுன்னடா இருக்கேன்? பணம் ரெடி பண்ணி நேரம் வேணும்லடா. போய் எல்லாருக்கும் 2000 ரூபா கொடுத்துட்டு நீ 5000 எடுத்துக்கோ. இல்லைண்ணே, நானும் 2000 ரூபா மட்டுமே எடுத்துக்கிறேண்ணே. ஏண்டா என்னாச்சு? இல்லைண்ணே, கோவத்தில் ஆஃபீஸ் கண்ணாடி அடித்து நொறுக்கிட்டேன். அதுக்கு ஒரு 3000 ரூபா செலவாகும். அதான். அடப்பாவி, நீயாட செஞ்சது. சரி விடு, எல்லாருக்கும் ஹேப்பி தீபாவளி. அண்ணே
தீபாவளி வாழ்த்துக்கள்டா. ஹாப்பி தீபாவளிண்ணே. சரி வைக்கிறேன், எல்லாருக்கும் சொல்லிடு. சரிண்ணே. ம். சார் சாரி சார், தப்பாக நினச்சிட்டேன். கடலோடு கலந்தாடும் நதி போல அடிச்சாலும் குடிச்சாலும் ஒரு சொந்தம் தான். அதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம். வண்டியில் வீட்டில் இறக்கி விட்டு போகிறேன். இல்லை சார், நான் பசங்களோட போய் பார்த்து போயிருவியா? ம். சரி போயிட்டு ஃபோன். சரிங்க சரி சார், இறக்கி விட்டு கால் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. எங்கடா போகிற? வீட்டுக்குண்ணே. இல்லை இல்லை, நீ பள்ளிவாசல் தெருவுக்கு போ. பள்ளிவாசல் தருவா? ம். சரிண்ணே, போயிடலாம்ண்ணே. அழுது கண்ணு தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. புள்ள வேற ஏங்கி போயிருப்பான். இங்கே பாரு, ஊருக்கே தீபாவளி முடிய போகுது, நமக்கு இப்பதான் ஆரம்பிக்கவே போகுது. இப்போ புள்ளைய எழுப்பு. போ போ. சச்சினே, டேய் சச்சினே, சச்சினே ஏந்திரிடா. என்னம்மா? அப்பா வந்திருக்காரு பாரு. அப்பாவா? அப்பா. டேய், போய் போலீஸ் ஸ்டேஷன் போற. ஓட. சரிப்பா. இந்தா. நல்லா இருக்காமா? சூப்பரா இருக்குடா. கரெக்டா இருக்கும்ல இது உனக்கு? போட்டுக்கோ. என்கிட்ட 150 ரூபா தான் இருக்கு. நாளைக்கு போனஸ் போட்டோன்னு வாங்கிக்கலாம். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. வாங்க வேற கடைக்கு போலாம்.
இந்தாடா எப்படிடா ஏமா ஃபோன் அடிக்குது. ஹலோ யாருங்க? வணக்கம் சார், நாங்க சரஸ்வதி டெக்ஸ்டைல்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. தீபாவளிக்கு நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. குலுக்கல் முறையில உங்களுக்கு gift வந்திருக்கு சார். நீங்க இப்பவே நேர்ல வந்தீங்கன்னா உங்க gift-ஐ வாங்கிக்கலாம் சார். கிஃப்டா? என்ன gift? அதாவது சார், இன்னைக்கு புது படத்துக்கு 2 டிக்கெட் கிடைச்சிருக்கு. நீங்க லக்ஷ்மி தியேட்டருக்கு வந்து 2 டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே படத்துக்கு போகலாம். கொஞ்சம் இப்பவே வந்துருங்க சார். அதோட ஒரு கிஃப்ட்டும் இருக்கு. உங்க ஃபோன் நம்பர் சொல்லி 2 டிக்கெட்டையும் உங்க கிஃப்ட்டையும் சேர்த்து வாங்கிக்கலாம் சார். ஓகேவா சார்? சரிங்க. ஏய் சந்திரபோஸ், என்னப்பா? படத்துக்கு போமாடா? போலாம்ப்பா. நீங்க இங்கே இருங்க. என் அம்மா கூட இருங்க, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. இந்தாங்க 98840. இந்த கிஃப்ட் எங்க கொடுக்குறாங்க? கிஃப்ட் எங்க கொடுக்குறாங்க? எய்தாப்ல போங்க. அங்கேயா? ஒரு ரோலா வாங்கினேன். எங்க இந்த கிஃப்ட் வந்திருக்கு? நம்பர் சொல்லுங்க சார். நம்பரா? 98840. இங்க ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு. அந்த பச்சை பாக்ஸ் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு விட அவரை. நன்றிங்க. ஹாய் அப்பா, நான் பிரிக்கிறேன்ப்பா. பிரிடா. எவ்வளோங்க? 20 ரூபா சார். போலாம். கொடு. இந்த வாங்க. வாடா. என்ன? நாங்க 2 பேரும் தம்பி ஒன்று. பையன் பெரிய பையனா இருக்கேன், அவனுக்கு ஒரு ஓப்பன் டிக்கெட் எடுத்துருவாங்க. இப்ப சொன்னா எப்படி? அப்படிதாம்மா எடுத்து வரணும். போமா. ஐயோ நீங்க போங்க. டேய், அம்மா போனை வாங்கி அப்பா உள்ள வந்தோட லைட் அடிச்சு காட்டு. ஐயோ, இந்த போனை நான் வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன். ஓரமா நின்று பேசியா? பின்னாடி இருக்க முன்னாடி வையா. இந்தடா. வாயா முன்னாடி. அப்பா உள்ள வந்தோட லைட் அடிச்சு காட்டு. நீங்க உள்ள போங்க, படம் ஆரம்பிக்க போகுது. போ. எத்தனை பேர்? நீங்க 2 பேரா? போ உள்ள. எங்க ஒரு டிக்கெட் கொடுங்க. எந்த காலத்துலயா இருக்க? 150 ரூபா டிக்கெட்டுக்கு 60 ரூபா நீட்டுற. 150 ரூபா இருந்தா கொடு, இல்லை கிளம்பியா மாற. தம்பி, இன்னொரு டிக்கெட் கொடுப்பா. பையனுக்கும் இன்னொரு டிக்கெட் கேட்குறாங்க. இன்னும் ஒரே ஒரு டிக்கெட் கொடுப்பா. அப்படிலாம் கொடுக்க முடியாதுண்ணே. நாங்களே இங்கே நாங்களே வேலை தானே பார்க்குறோம். உள்ள தனியாக இருக்காங்க.
இந்த ஹெல்மெட் ஆனால் வச்சுக்கிட்டு ஒரு டிக்கெட் கொடுப்பா. புரிஞ்சுக்கோங்கண்ணே, மேனேஜருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிருண்ணே. முடியாது, செஞ்சு கிளம்புங்கண்ணே. பின்னாடி உட்கார கூட இடம் நின்று இருக்காங்க. அண்ணே இப்போ எங்கள் அப்பா வந்துருவாங்க. சரியா சரியா. யோ இரியா, இதுல டோக்கனே கிடையாதியா? ஒரே ஒரு ஹெல்ப், இந்த ஹெல்மெட்டை நீங்க வச்சுக்கிட்டு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் கொடுங்களேன். தெரியலண்ணே, அப்படிலாம் தர முடியாதுண்ணே. gift மட்டும் தான் தர சொல்லியிருக்காங்க. நாங்களும் இங்கே வேலை தான் பார்க்குறோம். புரிஞ்சுக்கோங்க, போங்க. புரிஞ்சுக்கோங்கண்ணே, போங்கண்ணே. நம்பர் சொல்றீங்களா? உனக்கு என்ன, உன் நம்பர் என்ன? நம்பர் சொன்னாதாங்க தர முடியும். நீங்க பாட்டுக்கு வந்து கேக்குறீங்க. அண்ணே சீட் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா பின்னாடி நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். சரி. அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம். இந்த பக்கமா? அங்கதான். எங்கடா? எங்க? இந்த பக்கம். இந்த பக்கம் பாருங்க. அப்பா. அப்பா. எங்க? எங்க? இங்க. இந்த பக்கம் வாங்க. ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் இவ்வளவு நேரம்? வெளியே ரொம்ப கூட்டமா இருந்துச்சாதான். கல்யாணம் ஆன புதுசில் படம் பார்க்க வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம். புது படம், அதுவும் நான் ஆசைப்பட்ட புது ஹெல்மெட் வேறு. இனிமேல் எல்லாமே நல்லது தான் நடக்கும். வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்.